ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 ரிவ்யூ. யாரு சொல்றாங்களோ இல்லையோ, இவர் சொல்ற மாதிரி, இயன் பிஷப் சொல்ற மாதிரி, ரிமெம்பர் த நேம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிருக்காரு முகுல் சௌத்ரி. போன மேட்சோட அப்படியே பிளாஷஸ் பார்த்தோம். டிசி வர்சஸ் ஜிடில என்ன நடந்ததோ ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்கிரிப்ட். கடைசியில எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு சிக்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் 1 ball 1 அதே மாதிரி பீட்டன் ஆனாரு. பட் திஸ் டைம் ரகுவன்ஷி மிஸ்ஸஸ் த ஸ்டம்ப்ஸ். எல்எஸ்ஜி கெட் தேர் வேலிட் 2 points. ஹார்ட் லக் கேகேஆர், வெல் ஃபாட். ஒரு டிஃப்ரெண்ட் பிரீடா தெரிஞ்சாங்க இன்னைக்கு. அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். பிரில்லியன்ட் கேம். another ஐபிஎல் டே, another ஐபிஎல் ஈவினிங், another ஒரு லாஸ்ட் பால் கேம். the speciality of IPL is just I think IPL is just getting started. நான் ஃபீல் பண்றேன். எஸ் பிடாக். ரிமெம்பர் த நேம்னா ஒரு பிஷப் சொன்னா மட்டும் தான் கேட்பீங்க, நாங்களாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. நவ்தீப் போலர், பேட்ஸ்மேன் சைனி. சைனி கிடையாது, நான் போலிங் போடுறேன் சைனி. நவ்தீப் சைனி. டெத் ஓவர்ஸ்ல வைபவ் அரோரா இல்ல, வைபவ் அரோகரா. கார்த்திக் அவர் தியாகி இல்ல, தியாகராஜன். ஏன் அவர் மட்டும் தான் சொல்லுவாரா ரிமெம்பர் த நேம்? இந்த நேம் எல்லாம் நீங்க ரிமெம்பர் பண்ணுங்க. அதாவது ஆனஸ்டா ஒண்ணு சொல்றேன் நானு, இவங்க எல்லாம் எப்படி ஐபிஎல் ஆட முடியும்னு நினைச்சு எடுக்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கோடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, ஏகப்பட்ட லோக்கல் பிரீமியர்ஸ் லீக் அரைச்சமாவே அரைச்சுன்னு பார்க்கறதுக்கே இன்னைக்கு கிரிக்கெட்டை ஹேட்டட் கிரிக்கெட் த ஒஸ்ட். இந்த செயினி, கார்த்திக் தியாகி எவ்வளவு நாள்டா இவனுங்கெல்லாம் கட்டின்னு வச்சுன்னு அழுவீங்க? ஒரு காமன் சென்ஸ் வேணாம் உங்களுக்கு? இப்ப சொல்றேன்னு உங்களுக்கு, இந்த மேட்சுக்கு எடுத்ததே கேமரூன் கிரீன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதாவது அந்த மாதிரி ஒரு ராலிக்கிங் ஸ்டார்ட் ஆன அப்புறம் அவர் பாலை சாப்பிட்டு மொமெண்டமை கில் பண்ணதே கேமரூன் கிரீன் தான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சைஃபட் மாதிரி ஒரு ஆளை வச்சு கதாய் நொறுக்கி இருப்பாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், 182 இன் மை ஒப்பீனியன் வாஸ் அ வெரி குட் ஸ்கோர். நான் இதுல இன்டர்வெல்லே ட்வீட் போட்டேன், ட்ரிக்கி பிச்சு, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. அவங்களோட டாப் 4 சீக்கிரம் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு போலர் சுனில் நரேன். அனுகுல் ராய் டீசென்டான போலர், அவரும் போட்டாரு. மீதி 3 பேரையும் நீங்க வைபவராவால நியூ பால் போட முடியும். இப்பயும் நான் சொல்லுவேன், ஐ வில் ஆல்வேஸ் பிளே இன் மை டீம் when I finish his overs within first 4 overs. நான் அவரை குறை சொல்ல மாட்டேன், அவருக்கு ஸ்கில் இல்ல, அவர் டெத். இந்த கார்த்திக் தியாகி, நவ்தீப் சைனி எல்லாம் ஆடுறீங்களே, அதான் ஒரு ட்வீட் போட்டார். 2 ஓவர் இருக்கும்போது 30 ரன் இருக்கும்போது ட்வீட் போட்டார், ராணே ஹாஸ் டு போல் ஹிம்செல்ஃப்னு. ராணே போட்டு ஒரு சான்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். இதெல்லாம் ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் போலிங்னு எவனாவது என்கிட்ட சொன்னாங்கன்னா, ஆனா அப்படி சொன்னா it will take away the spotlight from a brilliant innings from முகுல் சௌத்ரி. அதாவது என்னோட இதுபடி, அல்கோரிதம் படி 5 to 9 ரன்ஸ்ல கேகேஆர் ஷுட் வின். பிளஸ் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டேன், ஒரு ஓவர் தான் போலிங்கே இருக்கு, அது சுனில் நரேன். அந்த நரேனை மட்டும் அவங்க பார்த்துட்டாங்கன்னா they still have a chance. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேத்தட்டிக் போலிங் அட்டாக்கு 3 டைம் சாம்பியன்ஸ் வர கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாட் எவர் இட் இஸ், நான் அதுதான் சொல்றேன், எவ்வளவோ கோடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. கோடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நானே சொல்ல முடியும். கேரளா பிரீமியர் லீக், தமிழ்நாடு பிரீமியர் லீக், மகாராஜா T20, சத்தீஸ்கர், மும்பை, கோவா, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வச்சுன்னு இந்த போனதுலயே சொன்ன கார்த்திக் தியாகிலாம் வேலைக்கே ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்றேன். நவ்தீப் சைனியை கொண்டு வராங்க. சிமர்ஜித் சிங் மாதிரி ஒரு ஆள் நெட் போலரா உட்காந்துருக்காங்க. பாஜி கொஞ்சம் குயிக்கா வேற போடுவாரு. ஒரே இடத்துல அடிச்சிட்டு இருக்காருயா, ஒரே இடத்துல அடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நேரு மாதிரி திரும்பி நின்னுக்கிறாரு, எங்க போட்டாலும் அங்க அடிச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணணும், திருப்பி அவங்க போன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து, ரவுண்ட் விக்கெட் போடுன்னு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஓவர் தி விக்கெட்ல இந்த ஸ்லோயர் டெலிவரி வைடர் ரைட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அவர் அப்பயே என்ன பண்ணிருப்பாரு, ஒரு சோட்டி கொடை இறங்கி கிளம்பி இருக்கும் மேல. அந்த இதுவே இல்லாம கிரீன் ஒரு கேவலமான ஓவர் போட்டாருங்க. என்னையா ஒரு வேல்யூ, ஒரே மாதிரி 6 பால் ஒரே பிளான் பிடாக். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியன் ஒரு நச்சுன்னு போட மாட்டாரு. ஒரு ஹார்ட் லென்த் 140ல ஒரு நச்சுன்னு ஒண்ணு போட மாட்டாரு. அதை முடியா ஒரு ஸ்ட்ரெயிட் யார்க்கர் போடுறதுக்கு நட்டு இந்த சார்பட்ட பரம்பரையில சொல்ற மாதிரி பச்சப்படுறீங்களே. பனைமரத்துல பாதி இருக்க சொருகியா ஒரு பிச்சு, ஸ்லோ பிச்சு, ரிவர்ஸ் வர ஆயிட்டு இருக்கு.
கடைசி ஓவர்ல சைடு பக்கெட் எடுத்து சாஃப்டா பேசுற சரத் பாபு சொருகினார் பாத்தீங்களா யாருக்காரு? இப்படி அவ்வளவு போட்டாரியா? குயிக்கா ஒரு மிட் 130s தான் போட்டாரு. எப்படி இறக்குனாரு பாத்தீங்களா யாருக்காரு அவரு? இத மாதிரிலாம் ஒரு பேத்தட்டிக். அதான் சொன்னேனே, எந்த ப்ரெடிக்ஷன் நான் சொன்னது கரெக்டா இல்லையோ, கேகேஆர் கடைசியில முடியுமான்ற ப்ரெடிக்ஷனே எவனாலையும் மாத்த முடியாது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்க, நார்மலா வந்து வின் ஃபேக்டர் பத்தி சொல்லுவேன். ஓகே, பவர் பிளே முடியும் போது கேகேஆர் 56 ஃபார் 1, எல்எஸ்ஜி 56 ஃபார் 2. சரியா? 10 ஓவர் முடியும் போது கேகேஆர் 98 ஃபார் 1, எல்எஸ்ஜி 85 ஃபார் 3. வின் ஃபேக்டர் என்ன? 11லேருந்து 16 தான் டேஞ்சர் சைன் ஈடன் கார்டன்ஸ்ல. அந்த 11லேருந்து 16 6 ஓவர்ல ஒரு 45லேருந்து 48 ஆட்டிங்கன்னா கடைசி 4 ஓவர்ல உங்களுக்கு 50 ரன் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். இவங்க யோசிச்சு பாருங்க, கேகேஆர் வந்துட்டு 10 ஓவர்ல 98 ஃபார் 1, 16 ஓவர்ல 127 ஃபார் 4, 6 ஓவர்ல 29 ஃபார் 3. என்ன மாதிரியான ஒரு பேத்தட்டிக் பேட்டிங்கா இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. இவனும் பாருங்க 10 ஓவர்ல 85 ஃபார் 3, 128 ஃபார் 7. இவங்க ஓகே, இவங்க 42 ஃபார் 1. இவங்களும் பேத்தட்டிக். அவன் இவனை விட பேத்தட்டிக். அதனாலதான் இவன் ஜெயிச்சான். இன்னொரு கன்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பின் ஃபேக்டர். ஓகே, ஸ்பின் ஃபேக்டர்ல வந்துட்டு எல்எஸ்ஜி வந்து 8 ஓவர்ஸ்ல 59 ஃபார் 2, இவங்க 8 ஓவர்ஸ்ல 45 ஃபார் 3. எஸ், தே அவுட் கிளாஸ் எல்எஸ்ஜி when it comes to spin because of one guy, that is சுனில் நரேன். ஓகே, 4 ஓவர்ல 13 ரன். அதை எடுத்துட்டீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். இவங்க எல்லாருமே 7 7.5 கொடுத்தாங்க. திக்வேஷ் சத்யா இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், சுனில் நாராயண் கிளாஸே கிளாஸ். அந்த ஸ்பின் எட்ஜ்ல இவங்க இது பண்ணிட்டாங்க. அந்த 11 to 16ல நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஐபிஎல்ல 98 ஃபார் 1 இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜஸ்ட் போல்டிங் டு 29 ஃபார் 3. இந்த ரோமான் பாவல் வந்து ஒரு கடைஞ்சாரு. கடைசி 5 அவ்வளவுதான். கடைசி 5 ஓவர்ல 66 ரன் விக்கி. கடைசி 5 ஓவர்ல 66 ரன். இவங்க பாருங்க 127 ஃபார் 6 15 ஓவர்ல. அதுக்கப்புறம் நரேன் வந்து ஒரு ஓவர்ல வந்து 2 ரன் கொடுக்குறாரு. ஓகே, 2 ரன் கொடுக்குறாரு. 52 ரன் அடிக்கணும். உங்களுக்கு 3 விக்கெட் இருக்கு. 4 ஓவர்ல ஒரு புது பையன் வந்திருக்காரு. இது வரைக்கும் நான் பார்த்திருக்கேன் அவர் அடிச்சு. பவர்ஃபுல் ஹிட்டர்னு எனக்கு தெரியும். ஆனா வந்துட்டு அவர் ஜெயிச்சு கொடுப்பாரான்ற டவுட் எனக்கு இருந்தது. ஏன்னா கேன் யூ ஹேவ் த கம்போஷர் டு பிலீவ் that he can get a cricket match out of a situation like this. ஆனா இவங்க கேகேஆர் bowlers மேல நம்பிக்கை இருந்ததுனால தான் அப்படி ட்வீட் போட்டேன். if LSG bat sensibly they still have a chance. அப்சல்யூட்லி பேத்தட்டிக். அவங்க காம்பினேஷன்றாங்க 25 கோடி 28 கோடி கொடுத்து கிரீனை எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு படு மோசமானாரு பேட்டிங். இன்னைக்கு போலிங் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 2 ஓவர்ல 30 ரன் உனக்கு நான் போலிங் கொடுக்குறேன், வந்துட்டு 16 ரன் நீ கொடுக்குறேன்னா யோசிச்சு பாருங்க. கடைசி பால்ல ஒரு 4 ஒரு 6 பூவார் பால் இங்க போட்டு ஒரு 4, அதுக்கப்புறம் ஒரு எட்ஜ் நீ குத்துறேன்னு தெரியுது. குத்துறேன்னு தெரியும் போது ஃபைன் லெக் ஸ்கொயர் லெக் ஃபைனா இல்லாம நீ போடுறேன்னா எல்லாம் பேசிக் காமன் சென்ஸ். ஃபைன் லெக் உள்ள இருந்தது. அதத்தான் சொல்றேன். நீ குத்துறேன்னு தெரியுது, எப்படி நீ ஃபைன் லெக் முன்னாடி வச்சு இந்த மாதிரி ஒரு இதுக்கு குத்துறேன்னா நீ என்ன ஃபீல்டு வைக்கணும்? அம்பரல்லா லெக் சைடு ஃபீல்டு வைக்கணும். ஃபைன் லெக் பேக்கு, ஸ்கொயர் லெக் பேக்கு, மிட் விக்கெட் பேக்கு, லாங் ஆன் பேக்கு. பாயிண்ட ஸ்கொயரா வச்சுட்டு மிட் ஆஃப் உள்ள வச்சுட்டு நீ குத்தணும். நீ குத்தும் போது ஸ்கொயர் லெக் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்க, ஃபைன் லெக்ல உள்ள வைக்கிறேன்னா கனெக்ட் பண்ண டாப் எட்ஜ் எடுத்தா போற, கனெக்ட் பண்ணா ஃபைனா போற. இதெல்லாம் உனக்கு இந்த லெவல்ல சொல்லி கொடுக்க முடியுமா? அந்த யாரெல்லாம் உட்காந்து இருக்காங்க பாருங்க அந்த டக் அவுட்ல கோச்சிங் ஸ்டாஃப், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா உங்களுக்கு? எப்படியா இந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக் ஆடுறீங்க? வெரி சிம்பிள் ஃபார் மீ. they will safely lick the wooden spoon. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. this is the game they should have won. they had enough on the board. 182 in this particular pitch, even though the bowling is shot. ரொம்ப போற போட்டாரு. சைனி முதல்லயே போர்ல போட்டாரு, கடைசியிலேயே கார்த்திக்காகவே ரொம்ப சுமாரா போலிங் போட்டாரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இதை வச்சுன்னு அவங்களால ஒரு இம்மி அளவும் ஒன்றும் பண்ண முடியாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எல்எஸ்ஜி ஆன் பிலீவிங் தட் தே கேன் டர்ன் திஸ் அரவுண்ட். 2 க்ளோஸ் மேட்ச் they could have gone the other side. இந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்க பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ஜெயிச்சாதான் you will really feel that, yeah, look, I'm going to do something very special in this tournament. Will wish LSG to do well in the tournament. நானும் அவங்க பாட்டம் 3ல தான் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். I want my predictions to go wrong because we don't wish anyone bad. We are giving our opinion. Wish LSG to really do well and continue the momentum going. Vicky, please add on your thoughts.
இல்ல பிடா, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எல்எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க அவங்க குவாலிஃபை ஆவாங்க டாப் 4லன்னு. அதை ப்ரூவ் பண்ற மாதிரி கேகேஆர் போலிங் போடுறாங்கன்னு நினைக்கும் போது தான் மனசெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சைனியை வந்து லைனப்ல பார்த்த உடனே கொஞ்சம் பக்குன்னு இருந்தது. பட் ஆனா 182 ஐ திங்க் 15 ஓவர் மார்க் வரைக்குமே வந்து இவங்க வந்து கேகேஆரோட கேம் வந்து பயங்கரமா அவங்க வந்து ரொம்ப டாமினேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சுனில் நரேன் இந்த மாதிரி ஒரு நாள்ல என்ன ஸ்பெல்லு போடுறாரு. 1 for 14 லாஸ்ட் பால்ல விக்கெட் எடுக்கிறாரு. ரன்னே கொடுக்கல, அடிக்கவே முடியல. பவர் பிளேல சூப்பரா போட்டாரு அனுகுல் ராய். நல்ல லைன்ஸ் போட்டாரு. ஒரு மாதிரி உள்ள உள்ள போட்டுனே இருந்தாரு, கஷ்டப்படுத்திட்டே இருந்தாரு. மார்க்ரம் தான் ஸ்வீட்டஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு அவங்க டீம்லயே. பார்த்தா நல்ல பேட்டிங் ஆட ஒரே ஆள் அவர் தான். அவரையே டை டவுன் பண்ணாரு. மார்ஷிக் அப்கோர்ஸ் படல. பட் ரகுவன்ஷி வந்து ரொம்ப அழகா ஆடினாரு. ரொம்ப சில்க் டச்ல ஆடிட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ல சரத்பாபு சைடு வகுடு சரத்பாபு எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு 6 அடிப்பார். சும்மா அப்படி தட்டினாரு, எங்கேயோ போய் விழுந்தது 6. ஹை குவாலிட்டியா பேட்டிங் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து கேம் கிரீன் பண்ணதெல்லாம் ஒரு ஸ்கேம். அவர் கேம் கிரீன் இல்ல, ஸ்கேம் கிரீன். அவரு வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு. வந்து இதுல வந்து பாட்காஸ்ட்ல எல்லாம் வந்து மைக்கேல் கிளார்க் வந்து அப்படியே அல்லுலாம் சதற விடுறாரு. கேம் கிரீன் இன்னைக்கு போலிங் போடுறாரு, பிரேக்கிங் நியூஸ் கமான் அப்படின்றாரு. யோ, அவன் போலிங் போடாம இருந்திருந்தாலே வின் பண்ணிருப்பாங்க போல இருக்கே. வேற யாராவது ஒரு போலரையாவது ஆடி இருப்பாங்க ஒழுங்கா அவங்க அந்த டைம்ல. அது வந்து அவங்க வரமா சாபமான்னு தெரியல. அண்ட் முகுல் சௌத்ரி பிடாக், நீங்க சொல்லினே இருந்தீங்க நிறைய அந்த டேலண்ட் ஸ்கவுட்டிங் பத்தி எப்படி எப்படி எப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் எல்எஸ்ஜி ஹஸ் டன் அ ரியலி ரியலி கிரேட் ஜாப் பிலீவிங் இன் தட் யங் மேன். ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் வந்து பெருசா ஒண்ணுமே இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல அவருக்கு. வந்து அந்த டீம்ல பேட்டிங் வந்தாலுமே அவரால் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. பட் இந்த கேம் அதாவது ஐஸ் இன் இஸ் வெயின்ஸ் மாதிரி ஒரு இம்மி அளவு கூட மூஞ்சியில ஒண்ணுமே தெரியல. அதாவது என்ன நான் வந்து ஹைலைட்டா சொல்லுவேனா பிடாக், கடைசி ஒரு வைபவர் அவரா போடுறாரு. நான் ஸ்டேக்கர் வந்து ஆவேஷ் கான் நிக்கிறாரு. இவர் கூப்பிடுறாரு முகுல் சௌத்ரி, பையா கொஞ்சம் தள்ளி நில்லுன்றாரு. ஏன்னா நேரா டேக் டவுன் பண்ண போறேன், தள்ளி நில்லு, உன் மேல பட்டு பால் எங்க நின்ற போது உள்ளன்னு. இவர் வந்து இந்த கேம்ல வந்து நல்ல வேலை ஆவேஷ் கான் ஹெல்மெட்டை கைட்டி குடுத்துட்டாரு, இல்லைன்னா அதை போட்டு அடிச்சு ஏதாவது பண்ணிருப்பாரு. பிரில்லியன்ட்லி பிளேட் இன்னிங் ஸ்பீடாக. இந்த மாதிரி வந்து ஜெம்ஸ் அன்அர்த் பண்ற ஒரு டோர்னமெண்ட் தான் ஐபிஎல். போலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி ஜெம்ஸை அன்அர்த் பண்ணி நெக்ஸ்ட் இந்தியன் டீம் ஏன் வந்து இந்தியன் ஸ்ட்ரக்சர், அதாவது T20 லைனப்பா இருக்கட்டும், T20யோட பூல் ஆஃப் பிளேயர்ஸா இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்றத டே இன் டே அவுட் ஐபிஎல் எவ்ரி கேம் எவ்ரி மேட்ச் ப்ரூவ் பண்ணுது. எவ்ரி இன்னிங்ஸ் ஒரு யங் பிளேயர் ஆடும்போது அவர்கிட்ட இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த ஸ்டேஜ் எல்லாம் ஒரு ஸ்டேஜா கன்சிடர் கூட பண்ணல. இவ்வளவு ப்ரெஷர் கிஷர் ஒண்ணுமே கிடையாது. சி பால் ஹிட் பால். ஸோ அந்த மாதிரி ஒரு பாலுக்கு முன்னாடி அவர் மேல பாரு வேண்டிக்கிறாரு, இந்த பால் கரெக்டா ஸ்லாட்ல போட்டா 6 அடிச்சிருவேன், ஸ்லாட்டை போட்டா 6 அடிச்சிருவேன்னு. ஆனா இவங்க ஒரு பால் கூட, அவர் லாங் லீவர்ஸ் வச்சிருக்காரு, நீ ஸ்லோ ரன் போட்டா கூட அவர் சும்மா அப்படி கனெக்ட் பண்ணா போகுது வெளியில. அவங்க என்ன தெரியுமா பயந்துறாங்க போயிடா, எம்எஸ் தோனி மாதிரி ஒரு 6 அடிச்சாரு அப்படின்னு விப் பண்ணாரு. ஐயையோ யாக்கர் போட்டா காலி இவருக்கு அப்படின்னு பயந்து திருப்பி அதே முறுக்கு புஞ்சு மரணடி வாங்கிட்டாங்க. கேகேஆர் வந்து திருந்துற மாதிரியே தெரியலையே போயிடா. பட் எல்எஸ்ஜி ஆன் தி அதர் ஹேண்ட் தேர் டர்னிங் த டைடு. 2 கேம் வின் பண்ணிருக்காங்க. மொமெண்டம் இஸ் ஆன் தேர் சைடு. அடுத்த 2-3 கேம்ல வந்து 2 கேம் ஜெயிச்சு ஒரு டீசன்ட், நீங்க சொல்ற மாதிரி அந்த 8ல ஒரு 3 நாள் தான் ஜெயிக்கணும்ன்ற லெவலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு சரத்பாபு ஃபார்முக்கு வந்துட்டாரு. என்ன போலிங் போறாரு பிரின்ஸ் யாதவ், ஓய்யோ ஹை குவாலிட்டியா போலிங் போறாரு. இப்ப ரிஷப் பண்ட் முடிச்ச உடனே தட்டி கொடுக்குறாரு, பிரின்ஸ் சூப்பர் மச்சினி அப்படின்னு. நான் அதான் சீசன் ஸ்டார்டிங்ல சொன்ன, பிரின்ஸ் யாதவ் அவங்க பயங்கரமா லைக் பண்ணாங்க. அவர் மேல ஒர்க் போட்டிருக்காங்க நிறைய. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லணும், பரத் அருண் சாரோட இன்புட்ஸ் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுதுன்றது பர்சனலா நான் ஃபீல் பண்றேன். இந்த போலிங் லைனப்புக்கு அவர் வந்து கம்ப்ளீட்டா அப்படியே கடைஞ்சு மாத்திட்டாருன்னு சொல்ல வரல. பட் எங்க தேவையோ அவங்க அந்தந்த இடத்துல எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்றாங்க. கரெக்டான பொசிஷன்ஸ்ல கரெக்டான டைம்ல யூஸ் பண்றாங்க பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ். ஐ திங்க் எல்எஸ்ஜி இஸ் ஆன் அ ரோல் டீம் டு லுக் ஃபார்வர்ட் டு. எனிதிங் யூ வாண்ட் டு ஆட் அப் பிடாக் இந்த ஒரு சூப்பரான ஒரு கேம்ல. அண்ட் எல்எஸ்ஜி வின் பண்ணிருக்காங்க. நான் வேற கொடுத்திருந்தேன் எல்எஸ்ஜிக்கு, அவர் எட்ஜ் கொடுத்திருந்தேன். இல்ல கரெக்டா நீங்க எட்ஜ் கொடுத்தீங்க. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, உங்களுக்கு அஜிங்கியா ரஹானே இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. திருப்பியும் நான் சொல்றேன், பின்னால வந்து 10 மேட்ச்ல 5 மேட்ச் சிங்கிள் டிஜிட் ஸ்கோரு, 100% எழுதி கையெழுத்து போட்டு தரோம் பாண்ட் பேப்பர்ல. அப்படி இருக்கும் போது இப்ப நீங்க இன்னொரு பக்கம் சைஃபர்ட் எடுத்துட்டு 1 டவுன் ராணே, 2 டவுன் ரகுவன்ஷி, 3 டவுன் இவரு பேர் என்ன, ரிங்கு சிங், 4 டவுன் கேம் கிரீன். இன்னத்த கேம் கிரீன் பேரை கொடுத்துட்டு அப்புறம் கேம் கிரீன் வர கேம் கிரீன். சைஃபர்ட்
அதுக்கப்புறம் ஃபின்னாலன்னு நம்பர் 3 வந்துட்டு அஜிங்கியா ராணே, நம்பர் 4 வந்து ரகுவன்ஷி, நம்பர் 5 ரிங்கு சிங், நம்பர் 6 ரஹ்மான் பவல், நம்பர் 7 ரமன்தீப் சிங். இது கூட என்னையா உனக்கு பேட்டிங் வேணும்? நம்பர் 8 அனுகுல் ராய், நம்பர் 9 சுனில் நரேன். இது கூட என்னையா பேட்டிங் வேணும் உனக்கு? பேட்டிங் இருக்கு, போலிங் யார் போடுறது? இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி தானே 40 ரன்ல ஜெயிச்சிருப்பாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ஆனஸ்டா சொல்றேன். இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி சரியா போடலன்னா கூட, வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் போட்டிருந்தானா 40 ரன்ல ஜெயிச்சிருப்பாங்க இன்னைக்கு. Correct, ஆனஸ்டா correct. சொல்றேன் உங்களுக்கு நானு. ஓகே, சுனில் நரேன் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பேங்க், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஐ ஃபீல் சாரி ஃபார் தம் மிஸ்ஸிங் அவுட் ஆன் த சர்வீசஸ் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி. பட் எப்பதான் உங்களுக்கு அந்த இது வரும்? இதெல்லாம் பார்த்துட்டீங்க. இந்த நவதீப் சைனி, கார்த்திக் தேகல சர்டிஃபைடு ரன் மெஷின்ஸ். ஹாரிஸ் ராஃபுக்கெல்லாம் காம்படிஷன் கொடுக்கணும்னா இவங்க தான் சரியான ஆளுங்க. இவ்வளோ வருஷம் பார்த்துட்டு எல்லாம் டேலண்ட் ஸ்கவுட் அவங்களாம் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எப்படியா நீ வந்துட்டு ஒரு டீம் எடுப்பீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதில் தான் போச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பதோனி வந்து ஒரு கிளாஸை காமிச்சார் பாருங்க. தட் வாஸ் எக்ஸ்ட்ராடனரி டு சி. அந்த இதுல வந்து அவர் கம்போசர் இது பண்ணி அவுட் ஆன உடனே, நான் திருப்பியும் சொல்றேன், முகுல் சௌத்ரி அடிப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த பிச்சில் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் him டு டூ வாட் he டிட். ஆக்சுவலி இட் வாஸ் அ டஃப் பிச் டு பேட். ஒண்ணுமே நான் பண்ணிட மாட்டேன். இப்ப இதே லுங்கி எங்கடி மாதிரி ஒரு போலர் இங்க இருந்திருந்தாரு, ஸ்லோ டெலிவரி இந்த பிச்சில் போட்டுதானே என்ன நேர கொடை கிளம்பி இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா பயம் போடுறதுக்கு. நீங்க பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஒரு பால் அப்படி அடிச்சு, அது ஒரு ஆஃப் வாலி, அது ஆம்லஸ் ஆஃப் வாலி. நீ எப்படி அடிச்சாலும் 6 போக வேண்டிய பால் அது. அது அப்படி அடிச்ச உடனே நீங்க சொன்ன மாதிரி அங்கதான் கிளி கிளம்பிச்சோம்னா அது அப்படின்னு. அதனாலதான் பயந்து 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 நீங்க போட்டாங்க உங்களுக்கு ஷார்ட்டா. ஒண்ணுமே லுங்கி எங்கடி ஓடி இந்த அழகா ஒரு டிப்பிங் ஸ்லோ டெலிவரி, விக்கெட் விக்கெட், ஒரு பால் மேல அடிச்சு அஜிங்கியா ராணைக்கு முன்னாடி விழுந்தது தெரியுமா? கரெக்ட். சீம் அப் டெலிவரி. அதே ஸ்லோ டெலிவரி அந்த லென்த் போட்டிருந்தா அந்த சுச்சுவேஷன்ல அவர் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈவன் டேக்கிங் சிங்கிள்ஸ், இஸ் வெரி கிளியர் இன் வாட் யூ வாண்ட்ஸ். ஐ வாண்ட் டு டேக் த ஸ்ட்ரைக்கர். 37 ரன் இருந்தது உங்களுக்கு 14 பால்ல. அவர் 15 பால் அவர் எப்படியோ வச்சாருன்னா, 15 பால் எனக்கு 37, 6 பால் நான் கனெக்ட் பண்ணனா 36 ரன். தட் இஸ் வாட் த பிலீஃப் ஹி பிளேட். அப்படிங்கும் போது தைரியமா நீ எப்படி யோசிக்கணும்? நீ 6 பால் கனெக்ட் பண்ணோம், பட் ஐ ஹவ் டு இன்டியூஸ் யூ 1 ஃபால் ஷாட். நான் போறேன்டா தைரியமான ஒரு டிப்பிங் ஸ்லோ டெலிவரி விக்கெட் போடையானா மாறி மாறி இங்க போட்டுட்டு இருக்காங்க. Pathetic display, to be very honest with you. This was an excellent chance for KKR to put the points on board. They have to wait a reasonable amount of time to see the W next to them, which I look highly improbable. எப்ப நடக்கும் தெரியாது. As I said, congratulations to LSG. அதான் சொல்றேனே, சில சமயம் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, they beaten a team, both the teams which is not in top 4ன்னுவாங்க. அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எனி டீம் கேன் பீட் எனி டீம் ஆன் கிவன் டேங்கும் போது 3 மேட்ச் நான் ஆடி இருக்கேன், 4 பாயிண்ட் எனக்கு இருக்கு. ஐ மீன் கண்டென்ஷன் ஃபார் பிளே ஆஃப்ஸ் ரைட் ஆஃப்டர் அப்படின்னா டோன்ட் டேக் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் எல்எஸ்ஜி. they are in the running. I wish them a very good momentum. இதுக்கு கேகேஆர் பத்தி இது மாதிரி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ப்ராப்ளி ராணே ஹஸ் டு போல் நெக்ஸ்ட் கேம். பண்ணுவாரா என்னன்னு தெரியல எனக்கு. இதுக்கப்புறமும் அவங்க இந்த டைப் சைஃபர்ட் காம்பினேஷன். இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு அவங்க கேமரூன் கிரீனை டிராப் பண்ணிட்டு முசராபானி ஆடுவாருன்னு சொன்னேன். இன்னைக்கு முசராபானி ஆடி இருந்தாருன்னா, நான் திருப்பி சொல்றேன், there is a chance of them winning. My only point is very simple. Both Green and Powell cannot play. இல்ல பவல் டே போலிங் கொடுத்துருவேன், பவல் போலிங் போடுவாரு. அது நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல? நான் என்ன பண்ணுவேன், ஜிஞ்சர் மீடியம் 2 ஓவர்ல 30 ரன் பவல்கிட்ட கொடுத்துருப்பான் போலிங். நீ ட்ரை பண்ணி மேட்ச் போயிடுச்சு. இவங்க உட்காந்து இந்த வைபவ் வராரா, கார்த்திக் தியாகி, சைனி, இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு போல இந்த உனக்கு கொடுத்துருப்பேன் நானு. அந்த கிரன்ச் சுச்சுவேஷன்ல யோசிக்கணும். The way looks too steep, deep, long for KKR. I don't see there is anything else to elaborate on this pathetic display by KKR. இவ்வளோ ரிவ்யூ பண்ணியிருக்கோம். hard luck for one team சொல்லலாம். pathetic நீ சொன்னதே இல்லை. Today the nicest, honest reflection is pathetic from KKR. Bottom line எதுவுமே இல்லை. Congratulations LSG. Vicky, if you want to add on anything, please add on, or else we can move to the next segment. ஆஃப் வாலியோ முழு வாலியோ அவர் வந்து வாலியில தண்ணீர் ஒப்புற அளவுக்கு அடிச்சிட்டாரு எல்லாரையும் போட்டு. வெல்டன் முகுல் சௌத்ரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்எஸ்ஜி, கலக்கிட்டீங்க. ரிஷப் பந்த் கலக்குறீங்கப்பா, வெரி குட். கோயங்கா ஹாப்பியா இருப்பாரு. இன்னைக்கு ரிஷப் பந்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பாரு. நம்ம செக்மெண்ட்டுக்குள்ள போலாம் பிடாக். இன்னைக்கு ஒரு பிரில்லியன் கொஸ்டின் இருக்கு ஸ்டம்ப் பிடாக் செக்மெண்ட்ல. மார்வல் ஸ்டுடியோஸ் 5670 கேட்டிருக்காரு. பிடாக் சார், ஐ எம் யுவர் பிக் ஃபேன் ஃப்ரம் தர்மபுரி. உங்க ஊர்ல இருந்து
I always see your videos, both previews and reviews. Vicky Anna, you're also doing a great work helping us fans. Okay, the question for P-Dog is why certain left-arm spinners like Santner, Axar, or even Maharaj bowl in power play with the new ball more often than the experienced pro Jadeja? Why doesn't he bowl? Is it some sort of difficulty, or he could do what the other slow left-armers are doing? He couldn't do. அதை கேட்கிறாரு. ஸோ என்ன கேட்கிறாரு, சாண்ட்னர், அக்சர், மகாராஜ் இவங்கெல்லாம் வந்து பவர் பிளேல நிறைய போலிங் போட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஜடேஜா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோ, ஒரு கன் போலரு, சர்டிஃபைடு சாம்பியன், சர்டிஃபைடு லெஜெண்ட். ஏன் அவர் நியூ பால்ல போட மாட்டேன்றாரு? இது டெக்னிக் சம்பந்தமான ஒரு விஷயமா, இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு சம்பந்தமான விஷயமா, இல்ல அவங்க இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு இருக்கிற விஷயம் வந்து இவர்கிட்ட இல்லையா அப்படின்றத கேட்கறாரு. பிரில்லியன்ட் கொஸ்டின், ஆனா வெரி ஈஸி டு ஆன்சர். சாண்ட்னர் அந்த ஆம்பால் ஸ்லைடர் இருக்கா? இருக்கு. அக்ஷர் பட்டேலுக்கு ஆம்பால் ஸ்லைடர் இருக்கா? இருக்கு. கேஷவ் மகாராஜுக்கு ஆம்பால் ஸ்லைடர் இருக்கா? போடுவாரு, இப்படி போடுவாரு உள்ள. ஜடேஜாக்கு இருக்கா நியூ பால்ல? கொஞ்சம் வச்சு சொல்லுங்க தம்பி. இல்லை. இல்ல. தட் இஸ் அப்சல்யூட் பாட்டம் லைன். ஜடேஜா போல்ஸ் ஆம் பால். ஆம் பால்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சேம் கிரிப்பை வச்சுட்டு ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணா இப்படி தள்ளுறது ஆம் பால். ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஆஃப் த சீம் மூமெண்ட் ஆம் பாலுக்கு இருக்காது. பட்டு பட்டுன்னு பால் வரும், ஆங்கிள் வரும். இவங்க அக்கீல் ஹுசேன், ஓகே, இமாத் வாசிம், இவங்கெல்லாம் எப்படின்னா ஒய்ட் ஆஃப் த கிரீஸ் போட்டுட்டு சீம் பொசிஷனை யூஸ் பண்ணி தள்ளுவாங்க. மகராஜ் has developed it off plate. Not he used to bowl right from the beginning when he started playing T20 cricket. சாண்ட்னர் காலி அப்படியே ஓடி வந்துட்டு அழக்குன்னு தள்ளுவாரு. அப்படியே பால் வந்து இன்ஸ்விங்கர் மாதிரி ரைட் ஹேண்டருக்கு வரும். அந்த ஸ்லைடரை, தட் ஐ கால் இட் அஸ் அ ஸ்லைடர், அந்த ஸ்லைடரை வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா has not developed, he has only developed ஆம் பால். இந்த டெல்லி, பெங்களூர், மும்பைலெல்லாம் நீங்க இந்த கிராஸிங் வச்சு ஆம்பால் போட்டு லென்த்தை மிஸ் பண்ணீங்களா, பின்னாடி போய் பிக்கப் போல் 6 அடிச்சிருவாங்க. எங்க இட் இஸ் கோயிங் டு பி இதுன்னா, சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடர் போடும்போதும் பால்ல வந்து ஸ்விங் ஆகும், பால் ஏர்ல ஸ்விங் ஆயிட்டு பிச் ஆயிட்டு ஜுக்குன்னு வரும். அதுல மோஸ்ட் டெவஸ்டேட்டிங் ஸ்லைடர்னா நம்பர் 1 ஐ வுட் சே அகீல் ஹுசேன், நம்பர் 2 ஐ வுட் சே இமாத் வாசிம். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் அதை. ஓகே, இப்போ சாண்ட்னருக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கும், அக்ஷர் பட்டேலும் அதை போடுவார். அவங்க அளவுக்கு கிடையாது, அவரும் போடுவாரு. மகாராஜ் has developed it, அவரும் நிறைய பேக் ஃபுட் மாதிரி வைக்கிறது. ஜடேஜாக்கு இது இல்லைன்ற ஒரே ரீசன்னால தான் உங்களுக்கு, அன்லெஸ் அதர்வைஸ் யூ கெட் அ பிச் லைக் வாட் தே பிளேட் டுடே, இப்ப அந்த மாதிரி ஒரு பிச்சை ஆடினால் ஒழிய இட் வில் பிகம் டிஃபிகல்ட் ஃபார் ஜடேஜா, பிகாஸ் he tries to beat the batsman off the wicket more in there. மேலையும் தூக்கி கொடுக்க மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை மாட்டினார்னா ஈஸியா இறங்கிடலாம் அப்படின்ற ஒரே ரீசன் தான் Jadeja doesn't bowl much in power play unless otherwise they really know that there is a genuine weakness of a particular batsman against a left arm spin. அப்படின்னா தான் போடுறது இல்லை. இதுதான் வந்துட்டு ஒரே ரீசன் எனக்கு தெரிஞ்சு Jadeja is not used in power play அப்படின்னு. பட் இஸ் ஆல்வேஸ் bowled well in power play. கேம் எவால்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்லைடர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு இல்லைன்னா நீங்க போடவே முடியாது பவர் பிளேல. That is a reason he's not bowling. Vicky, this is the least explanation I can give considering the bowlers what he has asked. The general term in left arm spinner success to right-handers in power play. If you please want to add on, or else we can give the closing thoughts on KKR debacle. பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிடாக். ஒருத்தர் வந்து தமிழ்நாடு பிளேயர், ஒருத்தர் வந்து ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைச்சதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஆம்பாலை பார்த்து, லைவ் கேம் டிஎன்பிஎல்ல பார்த்து மட்டுமே அவர் மணிமாறன் சித்தார்த்து, இந்த எல்எஸ்ஜி தான். ஸோ அவருக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சதுக்கான முக்கியமான ரீசன் அவர் வந்து அந்த போலர்ஸ், அந்த பேட்ஸ்மேனை வந்து நியூ பாலை டிஸ்டர்ப் பண்ண முடியும். அவருக்கு வந்து இவ்வளோ ஸ்விங் ஆகும் பால் உள்ள, அதாவது லிட்டரலா வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர் அரௌண்ட்ல இருந்து உள்ள எடுத்துட்டு வர மாதிரி தான் பால். ஸோ அவர் வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு பேட்டர்ஸ்ன்றதுனால அந்த ஸ்பீட் அவரால் ஜென்ரேட் பண்ண முடியுது. இந்த ஸ்பீடு ஐபிஎல்ல கரெக்டா செட் ஆகும்ன்றதுக்குனால தான் அவருக்கு அந்த கான்ட்ராக்டே கிடைச்சது. இஸ் டூயிங் பிரிட்டி வெல் அண்ட் ஆல்சோ இஸ் டெவலப் தட் ஆம் பால் விச் இஸ் கமிங் பசூக்கா ஸ்பீட்ல வருது. பிரில்லியன்ட்லி எக்ஸ்பிளைன் பிடாக். எனக்கு டக்குன்னு அவர் மணிமாறன் சித்தார்த் ஃப்ரம் டொமஸ்டிக் சைட்ல இருந்து டக்குன்னு ஞாபகம் வந்தனால அவர் அப்படியே பேச எடுத்து விட்டேன். சூப்பர் பிடாக். இந்த கேமுக்கு ஒரு க்ளோசிங் தாட்ஸ். நம்ம நினைச்ச மாதிரி தான் டேபிள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கரடு முரடா போயிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிற டீம் எல்லாம் வந்து
வந்து கொஞ்சம் அப்படி பின்தங்கி இருக்காங்க. அவங்க எல்லாம் முன்னாடி வரப்போறாங்களா? எல்எஸ்ஜி அத வந்து பாடத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு முதல் கேம்ல கரெக்டா கற்பூர மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கினாங்க. அடுத்த 2 கேம் சூப்பரா வின் பண்ணிருக்காங்க. தேர் சிட்டிங் வெரி வெரி குட். நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் நான் சொல்றேன், பிளேட் 3-1-2 அப்படிங்கும் போது தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன் ஃபார் மீ. ஐ வில் கோ பேக் வித் சோ மச் ஆஃப் ஹாப்பினஸ் ஈவன் தோ த லாஸ்ட் கேம் வாஸ் ஆல்சோ a close one. They didn't win convincingly. கரெக்ட். Beg, borrow, லாஸ்ட் steal, பால். win. அதைத்தான் என் டீமுக்கு சொல்லுவேன். இந்த மாதிரி நடந்ததுன்னா சொல்லுவேன், guys, beg, borrow, steal, but win. Don't worry about ugly win. Finally, I got 2 points. If you see on the other side, if KK dressing room, don't you think they will be happy to take an ugly win? ஸோ நீங்க பேசுற Absolutely. லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும். நீங்க போயிட்டு வெல்டன் அண்ட் அக்லி வின்னா டிமோட்டிவேட்டிவா இருக்கும் பிளேயர்ஸுக்கு. என்னடா இவன் கோச் அப்படின்னு. அவன் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருப்பான். ஒரு சிலர் பாவம் அவுட் ஆயிட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது வெல்டன் அண்ட் அக்லி வின்னா நீயே ஒரு டீமை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். நான் தான் சொல்லுவேன், Correct. 2 out of 3 இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா நம்ம டாப் 4 போடுவோம். we are going to give a real run for money for other teamsனு கேகேஆருக்கு நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். என்னோட வே ஆஃப் திங்கிங் தான் ஐ மேட் பி ராங். ஏன்னா நான் ஒரு டீமை எடுக்கும்போது பேட்டிங் போலிங் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு பார்த்து தான் ஒரு டீமை எடுப்பேன். ஓகே, எப்பவுமே அப்படிதான் எடுப்பேன். முடியல அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எனக்கு அடி வாங்குது, அதை நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி எனக்கு வந்து இந்த பக்கம் நல்லா இருக்கு பல்லு, ஆனா இந்த பக்கம் ஒரு 6 பல்லு சொத்த அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இங்க வச்சு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்பேன். அப்படியே இந்த ஒரு சொத்த பல்ல புடுங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே 5 சொத்த பல்ல இருக்குன்றத யோசிக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க. தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அதான் சொல்லனே, இந்த அட்டாக்கை வச்சு அவங்க டிஃபெண்ட் பண்றது இன்னும் கஷ்டம். என்னோட அசம்ஷன் படி கிரீன் ஆன அந்த டெலிவரிஸை சைபட்டு ஏர்லி ஆன ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ஆடி இருந்தாருன்னா அந்த கைண்ட் ஆஃப் மொமெண்டம் வாட் தே வாட் 200 வந்திருக்கும். சொல்லுங்க விக்கி. அதாவது அந்த அவங்களோட தொட்டியில மீனே இல்ல, நல்லா பண்ணக்கூடிய மீனே இல்ல, போலிங் மீன். எந்த மீனை பிடிச்சி உள்ள போடுவாங்க அவங்க நினைக்கிறீங்க பீடா 11ல போடுறதுக்கு? அதாவது நான் சந்தீப் கிட்ட சும்மா ஜென்ரலா பேசியிருந்தேன். போன கேம் அவரை மீட் பண்ணேன், கெம்ப்ளாஸ்ல வந்து மீட் பண்ணேன். அப்ப ஜென்ரலா பேசியிருந்தேன். அவருமே கண்டென்ஷன்ல இருந்தார். இந்த ரன் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹர்ஷித் ராணா அந்த பேச்சுல எல்லாம் இருந்தாரு. சிமர்ஜித் சிங், இவரு, KM ஆசிஃப் எல்லாருமே இருந்தாங்க. அவர் சொல்றாரு அந்த போலிங் யூனிட்லயே பாக்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா போறது கார்த்திக் தியாகி தான்றாரு. எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சாண்டி சொல்ற அப்படின்னு. ஆமா அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அட்லீஸ்ட் இவங்க வந்து ஒரு ஃபிட்டா இருக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க, இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை பீடா. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், கார்த்திக் தியாகிலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நவதீப் சைனிலாம் நெட்டிக்கே நான் கூப்பிட மாட்டேன். புதுசா ஆடுற ஒரு புதுசு அண்டர்ஸ்டாண்ட் மை டெர்மினாலஜி ஆன் பிரிங்கிங் டேலண்ட்ஸ். ஒரு புது ஃபாஸ்ட் பவுலர் எனக்கு வரான் அப்படின்னா அவனை வந்து நான் கூப்பிட்டு, இப்போ ஆக்கிப் நபி ஹஸ் டன் வெரி வெல் இன் ரஞ்சி ட்ராஃபி அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். IPL அவர் ஆடல, அவரை ஸ்டில் நான் கூப்பிட்டு ஒரு மேட்ச் சிமுலேஷன்ஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு டோர்னமெண்ட்ல அவர் எழுந்திருப்பாரான்னு ட்ரை பண்ணுவேன். ஐ ஹவ் சீன் எனஃப் ஆஃப் கார்த்திக் தியாகி. ஒன்னே ஒன்று சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க, இஸ் குவிக், இஸ் 140. ஓகே, இஸ் 140, இஸ் ஸ்கில்ட், இஸ் கேம் அவேர்னஸ் இஸ் 0. சைனி எப்படின்னா இந்தியாக்கெல்லாம் ஆடி இருக்காரு, நிறைய IPL ஆடி இருக்காரு. he can also bowl quick, his game awareness is 0. இங்க IPLலாம் கேம் அவேர்னஸ் 0னா நீங்க ஆடவே முடியாது. அப்படிங்கும் போது கார்த்திக் தியாகி, சைனிலாம் நான் நெட்டுக்கே கூப்பிட மாட்டேன். புது பிளேயர் எவனாவது நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க போறேன்னா அவனை கூப்பிட்டு தேர்வானா நான் பார்ப்பேன் ஒழிய இந்த செலெக்ஷன் ப்ராசஸே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. எத்தனை தடவை கார்த்திக் தியாகியை நீங்க பாத்தீங்க? IPL நீங்க பார்க்கலையா அவரை? சைனியே நீங்க பார்க்கலையா அவரை? நான் தெரியாம கேட்கறேன். பிகாஸ் மை வே ஆஃப் டூயிங் இட் இஸ் தட் யாராவது ஒரு ஃபார்மர் பிளேயர் வரான்னா அந்த டொமஸ்டிக்ல அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிருக்கான் அந்த சீசன்ல பார்த்தே அவன் தேர்வானா மாட்டானான்னு தெரிஞ்சுக்கலாம். அவனை நெட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு நீங்க ரிப்ளேஸ்மெண்ட் இதுக்கு பார்க்கணுன்ற அவசியம் என்னை பொறுத்த வரைக்கும் இது கிடையாது. நான் அதைத்தான் பண்ணுவேன். இது ஒரு சிங்கிங் ஷிப்பு. சில சமயம் எப்படின்னா 25 கோடி கொடுத்து எடுத்த ஒரு பிளேயரை நான் வெளியில உட்காந்தேன்னா சோசியல் மீடியா பேக்லாஷ். சோசியல் மீடியா பேக்லாஷ் நீங்க பாத்தீங்கன்னா டபிள்யூன்றது உங்களுக்கு பாதி உடைச்சா கூட கிடைக்காது. அப்படிங்கும் போது தட் இஸ் ஒன்லி திங் யூ காட் டு டூ. எஸ், வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒருத்தர் போயிட்டாருங்கும் போது நான் என்ன பண்ணிருக்கணும், இன்னைக்கு நான் திருப்பியும் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ ரோமான் பவல் அந்த மாதிரி ஒரு நல்ல ஆடிட்டர், ரமன்தீப் சிங் பேட்டிங் ஆடல, அனுகுல் ராய் பேட்டிங் ஆடல, சுனில் நரேன் பேட்டிங் ஆடல.
கேமரூன் கிரீன் ஆடின அந்த ரன்ன பால வந்துட்டு இந்த 3 பேரால ஈஸியா பண்ணிருக்க முடியும். முசரபானி உள்ள ஆடி இருந்தாருன்னா இப்ப நான் சொல்றேன், சில சமயம் முட்டு கொடுக்குறேன், அவர் ஆடிந்தா ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு முட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு முசரபானி ஆடி இருந்தா கன்ஃபார்ம். இந்த டிபிக்கல் பிச்ல அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. டெஃபினட்டா சொல்றேன். 2 ஓவர்ல 30 ரன் அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு ஓவர் ஈஸியா ஒரு 9-10 ரன்னுக்கு போட்டு போயிருப்பாரு. லாஸ்ட் ஓவர்ல 14 ரன்னா கூட யூ கேன் புட் யுவர் மணி ஆன் முசரபானி. ஏன் முசரபானி ஆட வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். தே ஹேட் வருண் சக்கரவர்த்தி, தே ஹேட் சுனில் நரேன். அப்ப பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு சொன்னேன். இன்னைக்கு அதை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 20 ரன் வந்திருக்கும். கடவுள் தான் அவங்கள காப்பாற்றணும். தே ஹவ் காட் அப்சல்யூட்லி நோ சான்ஸ் ஆஃப் டர்னிங் திஸ் அரவுண்ட் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். Well done to LSG. Well done to your blast Vignesh for getting it right yet again. KKR, நம்ம தான் சொல்லனே, we have given our honest reflection. I hope they sit, they think tank, but so much of wealth of knowledge in their coaching staff to see what is their best combination. We wish them all the best for the rest of the tournament. We'll come back and keep doing all our previews and reviews. The next one is going to be a blockbuster one there. The pre-review is going to be RCB versus RR. திருப்பியும் I'm telling you 97% accurate னா இப்ப ஜெயிச்சிட்டாரு. அதனால will come back and do a review with your 98% accurate last Vignesh. Until then, thanks a lot and bye bye.